எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் மக்கள் பலவிதமாக பிரிஞ்சு பலவித வாழ்க்கைகளை வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒற்றுமையாக தான் இந்த இந்திய உலகத்தை வாழ்ந்துருக்கு. இதில் மக்கள் பலவிதமாக பிரிஞ்சு வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறது எதை வச்சுன்னா மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் இன ரீதியாகவும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஜாதி மதம் இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் அவங்க செய்கிற வேலைகளை வச்சு தான் அந்த மக்கள் நான் இந்த வேலை செய்கிறவங்களாம் இந்த இனம், இந்த வேலை செய்கிறவங்களாம் இந்த இனம் இப்படி பிரிஞ்சு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த போல் அவங்க இடங்களும் அவங்க வளங்களும் இருந்தது. அவங்க அப்படி வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதில் எப்போ இந்த ஜாதி நான் மேல் ஜாதி நீ கீழ் ஜாதி அப்படின்ற விஷயங்கள் எப்போ அதிகபட்சமாக இங்கே உருவாச்சு, அதிகமாக எங்கள் மக்கள் மத்தியில் வந்துச்சுன்னா இந்த ஆரியர்கள்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. அதாவது ஆரியர்கள்னால் அதான் சொல்லுவோம்ல, மொத்தம் மக்கள் தொகை 100%னா அதில் இந்த 3% மட்டும் இருப்பாங்களே, ஐ மீன் இப்படி நூல் ஒன்று போட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு இருப்பாங்களா, அவங்க தான் ஆரியர்கள். நம்ம அதாவது இந்திய மண்ணுக்குள்ளே நம்ம வளங்களை பார்த்து நம்ம இந்திய மண்ணுக்குள்ளே வந்தவங்க. அந்த ஆரியம் இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்க பண்ணுற நிறைய வேலைகளில் இங்கே நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் அவனுங்க ஒரு சொல்கிறானுங்க, அதாவது கடவுளின் பிறப்பு அவங்களாம் வந்து கடவுள்கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக வரம் வாங்கின்னு பிறந்து வந்தவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவனுங்க ஒரு ஆர்டர் வச்சுருக்கானுங்க, அதாவது கடவுளோட இதிலேருந்து பிறந்தவங்க தான் மனுஷங்கன்னு அவனுங்க சொல்கிறானுங்க. அதெல்லாம் கடவுள்லேருந்து மனுஷங்க பிறந்தாங்கன்னு ஓகே, கடவுளோட இதில் இருந்தால் மனுஷங்களாம் வந்தாங்கன்னு அவனுங்க சொல்கிறது படி பார்த்தா அப்போ எல்லாரும் ஒரே இதில் தானே பிறந்திருக்கணும். அவனுங்க சொல்கிற லாஜிக் என்னென்னா, அவங்க சொல்கிறது கடவுளோட தலையிலேருந்து ஒருத்தர் பிறந்ததாகவும், கடவுளோட ஷோல்டர்லேருந்து ஒருத்தர் பிறந்ததாகவும், கடவுளோட முட்டியிலேருந்து ஒருத்தர் பிறந்ததாகவும், அதுக்கு கீழே பாதம் இருக்குல்ல அதுக்கு கீழேருந்து ஒருத்தர் பிறந்ததாகவும் அவனுங்க சொல்கிறாங்க. இதில் இந்த எந்த பார்ட்ஸ்லையுமே சேர்க்காத ஒரு இனம் இருக்குது. அந்த இனம் இதில் எதுலையுமே சேராதான். அதாவது அவங்க எப்படி பிறந்தாங்க, அவங்க என்ன அவங்க வந்து அவங்க எப்படி தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்கன்றதே தெரில. இவங்க மட்டும்தான் இங்கெல்லாம் பிறந்தாங்களாம். கடவுளோட தலையிலேருந்து ஒருத்தர், ஷோல்டர்லேருந்து ஒருத்தர், முட்டிலேருந்து ஒருத்தர், பாதத்துலேருந்து, அதுவும் உச்சங்கள் மிதிக்கிறோம்ல பாதம், அதுலேருந்து ஒரு கூட்டம் பிறந்தது. ஒரு கூட்டம் எதுலேருந்து பிறந்ததுன்னே தெரியல. அவனுங்க எதுலேருந்து பிறந்தது, அவங்களாம் வந்து அடிமைகளாம். அதாவது அவங்க சொல்கிறது படி பார்த்தா அதை நான் சொன்னல, தலையிலேருந்து பிறந்தது வந்து பிராமணர்கள்னால் அந்த கோடு போட்டிருப்பாங்களே, நூல் கோடு, அவங்க தான் வந்து தலையிலேருந்து பிறந்தவங்க. அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து பிறந்தவங்க வந்து சத்ரியாஸ் வம்சம், அவங்க வந்து ஷோல்டர்லேருந்து பிறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டியிலேருந்து பிறந்தாங்கன்னு சொன்னால அவங்க வந்து வைஷ்யாஸ், அவங்களாம் வந்து கடவுளோட முட்டியிலேருந்து பிறந்த ஜாதி, அந்த வைஷ்யாஸ்குள்ளே இருக்கிறவங்க. அதுக்கப்புறமா கடவுள் வேண்டவரப்பா பெற்றுறார் பொழுது அவங்க வந்து பாதத்திலேருந்து பிறந்தவங்க, அவங்க வந்து சூத்ராஸ்ன்ற ஐ மீன் அவங்களாம் கீழ் ஜாதிக்காரங்க. இதில் கடவுள் பெற்றுக்க விருப்பப்படாத ஒரு மக்கள் என்னன்னா வந்து அது தலித் இனம். அந்த தலித் மக்கள் வந்து கடவுள் பெற்றுக்கவே இல்லை. ஆனால் தலித் இந்துஸும் இருக்காங்க. தலித் இந்துஸ்க்காக நிறையா போராட்டம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வர்ண சர்மத்துலேயும் சரி, அவங்களோட அந்த ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, இந்த தலையிலேருந்து பிறந்து, ஷோல்டர்லேருந்து பிறந்து, முட்டியிலேருந்து பிறந்து, பாதத்தில், அந்த லிஸ்ட்லேயே தலித்துகள் பிறக்கவே இல்லை. அப்போ அவங்க எங்கேருந்து வந்தாங்க? அவங்களாம் வந்து இந்த லிஸ்ட்லேயே பிறக்காதவங்க, கடவுளோட ஒரு வழியில் வராதவங்க, கடவுள் பெற்றெடுக்காத பிள்ளைகள் அவங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் என்ன கதை, இது என்ன, இது ஒன்றும் புரியல. தலையிலேருந்து பிறந்தானுங்களாம், ஷோல்டர்லேருந்து பிறந்தானுங்களாம், இதில் முட்டியிலேருந்து பிறந்தானுங்க, பாதத்துலேருந்து பிறந்தானுங்க, ஒரு கூட்டம் பிறக்கவே இல்லைன்றானுங்க. அப்புறம் அவனுக்கு எப்படி வந்தானுங்க? எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிக்கலாக சயின்டிஃபிக்காக நான் வந்து எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தேன். எனக்கு தெரிஞ்சு அதான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு என் சுற்று வட்டாரமும் என் வம்சாவளியும் இப்படி தான் வந்தது. வயிற்றுலேருந்து பிறந்தேன், அம்மா வயிற்றுலேருந்து. இவனுங்க சொல்கிற இந்த வர்ணாசிரமம் கிருணாசிரமம் இதெல்லாம் ஒன்றும் புரியல. இதை ஏற்றுக்கிட்டு மக்களும் இருக்கிறாங்க. இது வந்து இந்து வழிபாடு, இந்துத்துவ வழிபாடு, அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கை, அந்த ஆரிய கொள்கை, இதில் தான் இந்த வழிபாடுகள் வருது. இதில் தான் மக்களை ஜாதியாகவும் மதத்தையாகவும் அவன் பிரித்து வைக்கிறான். அதாவது இந்துக்கள்லேயே இத்தனை இது இருக்குது. இப்போ முஸ்லீம்ஸ் எடுத்துட்டா ஒரே கேட்டகிரி முஸ்லீம்ஸ், அவ்வளோதான். கிறிஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டா கிறிஸ்டியன்ஸ், அவ்வளோதான். அதில் எந்த பிரிவினையும் வேற்றுமையும் கிடையாது. ஆனால் இந்த இந்து மதத்தை எடுத்துக்கிட்டா கடவுளோட தலையிலேருந்து பிறந்தவன் ஒருத்தன், ஷோல்டர்லேருந்து பிறந்தவன் ஒருத்தன், முட்டிலேருந்து பிறந்தவன் ஒருத்தன், பாதத்துலேருந்து பிறந்தவன் ஒருத்தன். இப்படி தான் இவனுங்க அரசியலையும் ஜாதியும் வச்சு மக்களை பிரித்து அவங்களுக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகளை தூண்டி அரசியல் பண்ணி அவனுங்களோட கொள்கைகளை நிலைநாட்டின்னு இருக்கானுங்க. இப்போ நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இதன் அடிப்படையில் தான் இங்கே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ஒரு இனத்தில் இருக்க ஜாதியில் இருக்கவங்க இன்னொரு ஜாதிக்காரங்க அடிக்கிறது, நான் மேலே நீ கீழேன்னு சண்டை போட்டு நிறைய பிரச்சனைகள் இங்கே போயிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான புள்ளியில் வந்து நிற்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை இங்கே மக்கள் மத்தியில் நிலவிட்டு இருக்கு. அதாவது அது என்னன்னா, லவ்ன்றது இயல்பாக ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணை பார்த்தா வரும், ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணை பார்த்தா வரதான் லவ், இயல்பு. அது ஒரு அன்பு, காதல், பாசம்ன்றது அது இயல்பான விஷயம். அது இவங்க மேலே தான் வரணும், அவங்க மேலே தான் வரணும் இல்லை. சயின்டிஃபிக்கலி அது யார் நமக்கு பிடிச்சிருக்கோ, நம்மளுக்கு ஒருத்தவங்களை பார்க்குறோம், அவங்கள பார்த்து அவங்க நமக்கு எது வேணால் பிடிச்சிக்கலாம். அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க பார்க்குற விதம், அவங்க பேசுகிற விதம், அவங்க நம்மளை கேர் பண்ணிக்கிற விதம், அது எந்த விதத்துலேயும் அவங்க மேலே லவ் வரலாம்.
அந்த லவ்ன்றது ஒரு அன்பு தான். ஒருத்தவங்க நம்ம மேலே காட்டுற அன்பு மூலியமா வரலாம். எதன் மூலியமா அந்த லவ் வரலாம். ஆனால் இங்கே அந்த வர்ணாசிரமத்தை ஃபாலோ பண்ணுற எல்லாம் ஆட்கள்லாம் இருக்காங்களே, இந்த ஜாதியவாதிகள், ஜாதியை தூக்கி பிடிச்சி நிற்கிறாங்களே, அவங்களுக்குலாம் வந்து என்னன்னா அவங்க ஜாதியிலேருந்து வேறு ஜாதியில் லவ் வந்துடக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க ஜாதிக்குள்ளேயே லவ் பண்ணிக்கணும். இது என்ன ஒரு இது, மனித இனம்னு ஒன்று, எல்லாரும் ஒரே இனம், மனித இனம், அவ்வளோதான். அது அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணுன்றது என்னது, பார்த்தா பிடிச்சிருக்கு, அவனுக்கு வெளியால் பிடிச்சி வெளியே அது மாற்று ஜாதி பொண்ணை பிடிச்சிருக்கு, காதலிக்கிறான். அந்த பொண்ணுக்கு மாற்று ஜாதி பையனை பிடிச்சிருக்கு, காதலிக்கிறான். இது இவனுங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. இதில் இன்னும் தெரில. இந்த மாதிரி இதில் முக்கியமான பிரச்சனை இது. இந்த கல்யாணம்னு வரும்போது அவன் ஜாதியில் தான் பண்ணணுன்றது. இதை சுற்றி ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த இளம் வயதினர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்கள படிக்கிற இடத்துலையோ வேலை செய்கிற இடத்துலையோ பார்த்து காதலிக்கிறாங்க. காதலிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த அதான் அதில் அந்த வர்ணாசிரமத்தில் சொன்னல, தலித்துகள், கடவுள் பெற்றுக்காத ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்க வந்து இந்த மேலே இருக்க இந்த 4 இதில் வந்து எந்த பொண்ணுங்களை லவ் பண்ணிடக்கூடாது. லவ் பண்ணால் அது வந்து தீட்டு, அதாவது ஜாதி தீட்டு மாறிடுச்சு, பொண்ணு மாறிடுச்சு. இந்த மேல் ஜாதிக்கார பொண்ணு கீழ் ஜாதிக்கார பையனையும், இல்லை மேல் ஜாதிக்கார பையன் கீழ் ஜாதிக்கார பொண்ணையும் இவங்க மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வந்து ஜாதிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடும், வழிமுறைகளில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடும். அது ஒரு பெரும் தீட்டாயிடும். அப்படி பிறக்கிற குழந்தை, அந்த குழந்தை வந்து தீட்டு. அந்த குழந்தைய யாரும் கையில் எடுக்க முடியாது. அந்த குழந்தைய மொத்தமாக ஒரு தீட்டான குழந்தை. அதனால அப்படி ஜாதி மாற்றி திருமணம் பண்ண கூட இங்கே நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஆனால் இதில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா, இந்த மேல் ஜாதின்னு சொல்லிக்கிறானுங்களா, அவங்க வந்து இந்த தாழ்த்தப்பட்ட ஆட்கள்லேருந்து ஆணையோ பெண்ணையோ காதலிச்சா இவனுங்க வந்து கௌரவமாக, அதாவது அவங்க இவங்களை காதலிச்சிட்டாங்கன்னா அது அசிங்கம். அந்த ஜாதிகள்லேருந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியில் கல்யாணம் பண்ணியோ இல்லை காதலிச்சிட்டாலும் அசிங்கம் இந்த மேல் ஜாதிக்காரங்களுக்கு. அவங்க என்ன பண்ணிடுறானுங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு இது, புதுசாக இல்லை, காலமாக ரொம்ப நாளாக இருக்குது, ஆணவ கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறானுங்க. அதாவது என்னென்னா, அவன் பொண்ணையோ பையனையோ அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து காதலிச்சிடக்கூடாது, கல்யாணம் பண்ணிடக்கூடாது. அதுக்கு யாரை கொண்டுறாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட இனம் இருக்குல்ல, அவங்கள பொண்ணோ ஆணோ 2 பேரையும் சேர்த்து, அதாவது எப்படியாவது கொண்டுட்டா இவங்க பொண்ணு அவங்களை கல்யாணம் பண்ணிக்காதுல்ல, அவங்க பொண்ணு அவங்கள லவ் பண்ண முடியாதுல்ல, அதனால அவங்கள கொண்டுடுறது. அது வந்து கொண்டுட்டு கௌரவமாக சொல்லிடுறது, என் ஜாதியில் வந்து அவன் லவ் பண்ணான், எதுக்கு அவன் என் ஜாதிக்கார பொண்ணு லவ் பண்ணான், அதனால தான் அவனை வெட்டுறோம் குத்துறோம். நிறைய இங்கே டிபேட்ஸ் போயிட்டு தான் இருக்குது, பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு தரப்பு இது தவறுன்றாங்க, ஒரு தரப்பு நான் எங்கள் பொண்ணையும் அவன் லவ் பண்ணோம், எங்கள் பொண்ணையும் அவன் இது பண்ணணும். அது இதில் என்னடா என்னடா, எல்லாம் மனுஷங்க தாண்டா. இதில் என்னடா உங்களுக்கு மேல் ஜாதி கீழ் ஜாதி, உங்களையும் அவன் பிரித்து தாண்டா வச்சுருக்கான் அந்த லிஸ்ட்டில். இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறையா தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துங்கள்லையும் இந்த பிரச்சனை, இந்த கொலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட சமீபத்தில் கவின்னு ஒரு இளைஞர், அவங்ககிட்ட பணம் இல்லையா, அதிகாரம் இல்லையா, எல்லாமே இருந்தது அவங்ககிட்ட, எல்லாமே இருந்தா. அப்படி இருந்தால் என்ன பண்ணானுங்க, அந்த பட்டதாரியை வெட்டி தான் கொண்டானுங்க தமிழகத்தில். இப்போது அதே மாதிரி ஒரு விஷயம் நார்த் சைடில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி இதில் நம்ம பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னா, அங்கே நார்த் சைடில் அந்த மேல் ஜாதிக்கார சொல்கிற பொண்ணு அவங்க துணிஞ்சு நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அந்த விஷயத்துக்காக தான் நம்ம இந்த இது பேச போகிறோம். மகாராஷ்டிரா நாண்டேட் அப்படின்ற சிட்டியில் சாக்ஷம்னு ஒரு இளைஞர், அவருக்கு வந்து 20 வயசு ஆகுது. அவர் அங்கே வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அதாவது அந்த பொண்ணு யாருன்னா அவரோட நண்பர்களோட தங்கச்சி அஞ்சல் அப்படின்ற பொண்ணு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட். அப்போ அவன் இந்த சாக்ஷம்ன்றவன் வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது அப்போ அப்படியே பேசி அந்த பொண்ணு கூட பழகி அப்படியே அவங்களுக்குள்ள காதல் வருது. காதல் வந்து அவங்க 3 வருஷம் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட வீட்டில் தெரிய வருது இது, இந்த மாதிரி இவன் இந்த பட்டியல் இனத்த பையனை ஒருத்தனை லவ் பண்ணுறான்றது. அப்போ அவங்க அண்ணனுங்களாம் வந்துட்டு அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறானுங்க, இவனை வந்து நீ லவ் பண்ணாத, அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, நம்ம வேறு ஜாதி அவங்க வேறு ஜாதி, எப்படி செட் ஆகும், அவனை விட்டுரு, அவனை வேணான்னு அப்படின்னு இந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவனுங்களோட ஃப்ரெண்டு தான் அந்த சாக்ஷம்ன்ற பையன். அதாவது அவன் தங்கச்சியை லவ் பண்ணாதான்னு சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டு. அப்போ என்னென்னா அவனுங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, நீ ஃப்ரெண்டாக பழகிறது ஓகே, நீ என் வீட்டுக்கு வரலாம் போகலாம், நீ நண்பனாக பழகலாம். ஆனால் கல்யாணம் அப்படின்னு வரும்போது மட்டும் அது ஒத்து வராது. ஏன் அதில் என்னடா இருக்குது, பழகுறீங்க சொல்கிறீங்க, ஜாதின்றது அங்கே தான் ஆரம்பிக்குதுல்ல. பழகுவீங்க, பேசுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் கல்யாணம்னு வரும்போது மட்டும் உங்களுக்கு அப்படி என்னடா, உங்களுக்கு வர அதே ஸ்போம் தான்டா அவனுக்கும் வருது. அதில் என்னடா உங்களுக்கு அதில் மட்டும் பிரச்சனை, நீ ஆம்பளைன்னா அவனும் ஆம்பளை தானே, உனக்கு என்ன வருது அவனுக்கு அதுதானே வருது. அப்புறம் இதில் என்ன வேற்றுமை, இதில் என்ன நீ மேல் ஜாதி அவன் கீழ் ஜாதி, உந்த உயர் ஜாதி விந்து அவன் தாழ்ந்த ஜாதி விந்துவா, இதில் என்னடா இருக்குது. சரி அது விடுங்க. இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கானுங்க, வேணாம் அவன் அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் அவங்க ஃப்ரெண்டு தானே, அவங்க கூட இருக்கிறவங்க தானே. அப்புறம் என்னன்னா, ஃப்ரெண்டாக இருந்தாலும் கல்யாணம்னு வரும்போது அதெல்லாம் ஒத்து வராது, அவன் வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. எப்போது இந்த கடந்த மாதம் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போது இவங்க அப்பா, அந்த பசங்களோட அப்பா அம்மா இவங்கெல்லாம் போயிட்டு, அந்த அப்பா என்ன போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பையன் வந்து என் பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறான், லவ் பண்ண, அதாவது இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து டார்ச்சர் பண்ணுறான்,
இந்த மாதிரி பண்ணுறான், என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க தங்கச்சியும் போயிட்டு இவனுக்கு மிரட்டியிருக்கானுங்க, நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லணும், இந்த மாதிரி அவனை டார்ச்சர் பண்ணுறான், அவனை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ சொல்லலாம், உன்னை கொன்றுவான் அப்படின்னு மிரட்டிருக்காங்க. அந்த பொண்ணு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்க காவலர்கள் ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறாங்க. என்னன்னா, இது வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொன்ன ஒரு ரிப்போர்ட். அதாவது அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, நீ என்னப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துனுக்குற போலீஸ் ஸ்டேஷனில், அவனை போய் கொண்டுட்டு வா, அவனை கீழ் ஜாதிக்காரன் உன்னை உன் தங்கச்சியை லவ் பண்ணுறான்ற, நீ இங்கே வந்து அவனை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, முடிஞ்சால் அவனை போய் வெட்டிட்டு கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம், இது அங்கே இருக்க காவலர்கள் சொல்லி அனுப்பியிருக்காங்க. உடனே இவங்க அண்ணனுங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஒரு பூஸ்டப் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு அவனை கொண்டுட்டு தான் நான் இங்கே வருவேன், அவன் மண்டியை செதைச்சிட்டு தான் நான் இங்கே வருவேன்னு சொல்லிட்டு அண்ணனுங்களும் அப்பாங்களும் உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டானுங்க. வந்தவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, நவம்பர் 27 அதை போன மாதம் நவம்பர் 27 அவன் ஒரு ஆள் நடமாட்டம் இது இல்லாத இடத்துல அவன் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஏரியாவில் நாண்டேடுன்ற ஏரியாவில் அவன் ஃப்ரெண்டு கூட நின்று பைக்கில் நின்று பேசிகிட்டு இருந்திருக்கான். அந்த இடத்துல வந்த இந்த அப்பா புள்ள அப்புறம் அவங்க உறவினர்கள் ஒரு 3 பேர் 6 பேர் சேர்ந்து அவனை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆள் இல்லாத நடமாடுற இடத்துல அவனை அங்கேருந்து அடித்து துப்பாக்கியில் அவன் நெஞ்சில் சுட்டு அவன் கல்லை வந்து பெரிய கல்லை அவன் தலையில் தூக்கி போட்டு அவனை நசுக்கி அங்கேருந்து அவனை மண்டை ஓடு சிதையிற அளவுக்கு அவனை கொடூரமாக கொலை பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டானுங்க. தப்பிச்சு ஓடினதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, அந்த கூட இருந்த நண்பர் அவரையும் தாக்கியிருக்கானுங்க. அவன் அதுக்கப்புறம் அந்த அஞ்சல்ன்ற அந்த பொண்ணு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனுங்களும் வந்து சாட்சியம் வந்து கொண்டுட்டானுங்க அப்படின்னு சொன்னோன்னா, அந்த பொண்ணு உடனே அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு கிப்பிச்சு அவங்க வீட்டில் இவனுங்க உடனே கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டானுங்க, எதுவும் நடக்காத மாதிரி. அங்கே போய்ட்டு அந்த பொண்ணை சித்திரவாதம் பண்ணுற விஷயம்லாம் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு அவங்க கிட்ட தப்பிச்சு சாட்சமோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்குது. வந்த இடத்துல அவனோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த மாதிரி கேஸ்லாம் ஃபைல் ஆக்கி அதுக்கப்புறம் அவன் பாடி வீட்டுக்கு வருது. அந்த பொண்ணு அங்கே கதறி அழுதுட்டுருக்கா, அவங்க அம்மா கதறி அழுகுறாங்க. அவன் வந்து ஒரு பட்டியலினத்த பையன், தலித் பையன், ஒரு அம்பேத்கர் மேலே கொள்கை உள்ள ஒரு பையன். அவனை என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்த மாதிரி கொடுமையாக கொன்று இது பண்ணியிருக்கானு. அப்போது அவனோட பாடி வந்து நின்ன இடத்துல அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த இறுதி நேரத்தில் அவனோட அந்த சடலத்தை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அவனை திருமணம் செஞ்சுருக்காங்க. இந்த விஷயம் மகாராஷ்டிராவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பொண்ணு அவரோட உடலை வச்சுக்கிட்டு குங்குமம், மஞ்சள் அவங்களோட வழிமுறையில் அந்த பையனோட வழிமுறையில் ஒரு திருமணம் எப்படி நடக்குமோ அதை அந்த இறந்த பையனோட சடலத்தை வச்சுக்கிட்டு அந்த பெண் திருமணம் செஞ்சுருக்காங்க. அப்போது அங்கே போன மீடியாக்கள் அவங்கள கேட்ட கேள்விகள் என்னென்னா, நீங்கள் இந்த டைமில் இவரை திருமணம் செய்கிறீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொன்ன விஷயம், நான் இதுக்கப்புறம் சாக்ஷியமோட வீட்டில் தான் இருப்பேன், நான் சாக்ஷியமோட மனைவியாக இதுக்கப்புறம் நான் வாழ போகிறேன், நான் ஒன்றே ஒன்று மட்டும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லிக்கிறேன், அவங்கள எனக்கு அப்பா அம்மான்னு சொல்லக்கூட அசிங்கமாக இருக்குது, அவங்களுக்கும் அவங்க பசங்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இன்றைக்கி அவனை கொன்னாலும் அவங்க தோத்துட்டாங்க, ஆனால் என் காதலன் இன்றைக்கி அவன் செத்து போனாலும் அவன் என் புருஷனாக ஜெயிச்சுட்டான், இனிமேல் நான் அவங்க வீட்டில் அவனோட பொண்டாட்டியாக இந்த வீட்டு மருமகளாக நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன். அதே மாதிரி இந்த தவறை செஞ்ச எங்கள் அப்பாவையும் எங்கள் அண்ணனுங்களையும் நான் சும்மா விட மாட்டேன், அவங்களுக்கு அந்த தண்டனையை நான் வாங்கி கொடுத்து தீருவேன்னு சொல்லிட்டு அந்த 21 வயது பெண் கடுமையான நேரத்துலையும் அவங்க தைரியமாக அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்து தன்னோட காதலனுக்காக நின்று அவங்க அங்கே போராடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கேஸ் அங்கே நடந்துகிட்ருக்கு. இதில் என்ன சொல்கிறதுனே தெரில. இங்கே என்ன ஜாதி மதம், இந்து மதத்துலேயும் அவன் என்ன சொல்கிறான், இவங்க எல்லோரும் ஈக்குவலாக வச்சுருக்கான், நீ வேறு நான் வேறு, உனக்கு கீழே ஒருத்தன் அதுக்கு கீழே ஒருத்தன் அதுக்கு கீழே எவனுமே இல்லை, அவனை எப்படி சேர்க்குறதுனே தெரில அப்படின்னு சொல்கிறானுங்க. இதில் எங்கேருந்து வந்தது ஜாதி மதம்? இந்த மாதிரி இன்னும் எத்தனை கொலைகள் தான் இங்கே நடக்க போகுது, இன்னும் எத்தனை பிரச்சனைகள் தான் இங்கே நடக்க போகுது. நான் மேல் ஜாதிக்காரன், நீ கீழ் ஜாதிக்காரன், எல்லாம் ஒன்று தான்டா. உனக்கு 2 கை இருக்குது, எனக்கு 2 கை இருக்குது, உனக்கு 2 கண் இருக்குது, எனக்கு 2 கண் இருக்குது, நீயும் கருப்பாக்குற நானும் கருப்பாக்குறேன், நீ வெள்ளையாகவும் கூட நாங்கள்லாம் வெள்ளையாக இருக்கிறாங்க, எல்லாம் ஒன்று தான், எல்லாம் கலந்து வாழ்றது தானே இந்த இந்தியான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் எங்கேருந்து வந்து உங்களுக்கு மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் சொல்கிற இந்த விஷயம்? இன்றைக்கி இந்த விஷயம் மகாராஷ்டிராவில் நடந்து அது பெரும் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஹானர் கில்லிங்கிறது தமிழ்நாட்டிலையும் நடந்துகிட்ருக்கு, எல்லா மாநிலத்திலையும் நடந்துகிட்ருக்கு. அதாவது நம்ம திராவிட மண், பெரியார் சிந்தனை தான், அம்பேத்கர் சிந்தனை உள்ள தமிழக மண்ணுன்ற இங்கேயும் அந்த பிரச்சனைகள் நடக்குது, நார்த் சைட்லேயும் அந்த பிரச்சனைகள் நடந்து. எங்கே போனாலும் நான் உயர் ஜாதி நீ தாழ்ந்த ஜாதி, இன்னும் இந்த விஷயங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு தான் மாறும், இன்னும் எத்தனை வருஷம் ஆனால் தான் இந்த பிரச்சனைகள் முடியும். இன்றைக்கி அந்த 21 வயசு பெண்ணு துணிஞ்சு தன்னோட குடும்பத்தை எதிர்த்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு நின்று கம்பீரமாக நிற்கிறாங்க. ஆனால் இது மாதிரி எத்தனை பெண்களும் ஆண்களும் இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலைகள் நடந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி அந்த பெண் எடுத்திருக்காங்க, அந்த பெண்ணுக்கான நீதியை இந்த அரசாங்கம் கொடுத்து தான் ஆகணும். சமீபத்தில் அதே மகாராஷ்டிரா மெலிகோன்ற ஒரு 3 வயசு குழந்தைய ஒருத்தர் ரேப் பண்ணிக்கணும். அதே மகாராஷ்டிரா தான் இதுவும், அதே பிஜேபி ஆளும் ஆட்சி தான், மத்தியிலையும் அவங்க தான், மாநிலத்திலையும் அவங்க தான், அதே அந்த கவுடா தான் அங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்குது. இதுக்கு என்ன நீதி கிடைச்சிடும்? காவலர்களே அவங்கள சொல்லி அனுப்புனாங்கன்னு அந்த பெண் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அரசாங்கம், அந்த மத்தியில் இருக்க அரசாங்கமாக என்ன பண்ணும்போது மாநில அரசாங்கம் 2 பிஜேபி தான், அந்த பிஜேபி அரசாங்கம் அங்கே என்ன பண்ணுச்சு
அந்த காவலர்களை தண்டிச்சுதா, இல்லை அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிச்சா, எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் அந்த பெண் நான் போராடுவேன், அவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. இங்கே ஜாதி மதம் என்னன்னு சொல்லி அவனோட அரசியலுக்கும் அவனோட வளர்ச்சிக்காகவும் தான் அவன் இதை பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி ஜாதி ஆணவ கொலைகளுக்குன்னு ஒரு சட்டம் இல்லை. அதாவது இந்த மாதிரி கொலை செய்கிறவங்களுக்கு ஜாதியை வச்சு தன்னோட ஆணவத்தில் கொலை செய்கிறவங்களுக்கான தனி ஒரு சட்டத்தை ஏற்றோன்னு தமிழ்நாடு அரசும் சரி, மத்தியில் இருக்க பாஜக அரசும் சரி, இதுக்கான முடிவை கொண்டு வரவே மாட்டேன்றாங்க. இதுக்கான அமர்வு போடுறேன், இதுக்கான அமர்வை வச்சு நான் 2 நீதிபதிகளை வச்சு அமர்வு போட்டு அதுக்கான இது பண்ணி நான் அந்த சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்கிறாங்களே தவிர, தமிழக அரசும் அதை பண்ணல, மாநில பாஜக அரசும் பண்ணல. பாஜக அரசு அது பண்ண போகிறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். தமிழக அரசு அதுக்கான முயற்சி எடுக்குது, பட் அவங்களும் அதை சரியாக பண்ணல. இது இந்திய அளவில் இதை தடுக்கிறதுக்கான, இந்த ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கான ஒரு தனி சட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வந்தே ஆகணும். ஆனால் இந்த மாதிரி அரசாங்கம் இந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் இந்த ஆணவ கொலைகள் இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதுக்கு மக்களாகிய நாம் இதிலேருந்து தெளிவு பெற்று எல்லாரும் ஒன்று தான், இங்கே இனம் மதம்ன்றதை தவிர்த்து மக்களாகிய நம்ம எல்லாருமே மனிதர்களாக நம்ம அனைவரும் சமன்றதை நம்ம மனசில் ஏற்றினால் மட்டுமே இந்த ஆணவ கொலைகளும் சரி, இந்த ஆணவ பிரச்சனைகளும் சரி, இந்த ஜாதிய பிரச்சனைகளும் மத பிரச்சனைகளும் அப்போ தான் இங்கே தீரும். என்னைக்கு இந்த புரிதல் இங்கே வருதோ அன்னைக்கு தான் இங்கே மக்கள் மத்தியில் எந்த ஒரு ஆணவங்களும், எந்த ஒரு மேல் கீழுன்ற அந்த உயர்வு ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் அப்போ இருந்தால் மட்டுமே இங்கே இந்த மாதிரி கொலைகளும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் நடக்காது. அதனால் அரசாங்கமும் காவல்துறையும் இதுக்கு ஒன்றாக இணைஞ்சு தான் இந்த விஷயங்களை தடுக்க முடியும். அதில் இருக்கவங்களே தவறு செஞ்சால் இது எங்கே போய் யார்கிட்ட முறையிடுறதுன்னு தெரில. இந்த பிரச்சனைகளெல்லாம் தவிர்க்க ஒரே வழி மக்களாகிய நாம் நம்ம மனசில் இருக்க அந்த ஜாதி என்ற அழுக்க வெளியில் தூக்கி போட்டால் மட்டுமே சாத்தியம். ஜெய் பீம்.